ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தமிழ் குக்கீஸ் சேனல். ஸோ இந்த வீடியோ ஒரு ஷார்ட்டான வீடியோ தான். ஸோ ஜஸ்ட் ஒரு சிம்பிள் பைத்தான் ப்ரோக்ராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்து ஃபேக் இன்ஃபர்மேஷனை ஜென்ரேட் பண்ணுறது. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ப்ராஜெக்ட்ஸ் ஆர் டேட்டா அனலைஸ் பண்ணுறதுக்கு அப்படி இல்லைன்னா ஒரு டேட்டா செட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறையா ஃபேக் இன்ஃபர்மேஷன் தேவை. ஸோ அதுக்கு வந்து நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரீ டேட்டா செட் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது டோட்டலாக எல்லாமே வந்து ஃபேக் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ யாரோட ஒரிஜினல் இன்ஃபர்மேஷனும் நம்ம வயலேட் பண்ண போகிறதில்ல. ஸோ எல்லாமே ஃபேக் இன்ஃபர்மேஷன். ஸோ ஜஸ்ட் எப்படி ஃபேக் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறது மட்டும்தான் இதில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து விசுவல் ஸ்டுடியோக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபேக் இன்ஃபோன்னு ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஃபேக்கர்னு ஒரு லைப்ரரி தேவை. ஸோ நான் அதை இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். ஸோ பிப் இன்ஸ்டால் ஃபேக்கர். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி இருக்குன்னு காட்டுது. ஸோ ஓகே, அண்ட் தென் நம்ம இப்போ வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து ஃபேக்கர் தேவை. ஸோ ஃபேக்கர் சாரி, நமக்கு வந்து கேபிட்டல் ஃபேக்கர் தேவை. ஸோ அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், அது ஃபேக்கருக்குள்ள இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஃப்ரம் ஃபேக்கர் இம்போர்ட் ஃபேக்கர். ஓகே, இம்போர்ட் பண்ணியாச்சு. அந்த இப்போ நம்ம இந்த ஃபேக்கரை வந்து இப்போ நம்ம இந்த ஃபேக்கரை வந்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேக்கர் ஓகே ஸ்டோர் பண்ணியாச்சு. அண்ட் தென் இப்போ நம்ம வந்து பிரிண்ட் பண்ண வேண்டியதான். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக் டாட் ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணலாம், ஃபேக் சென்டென்ஸை. ஸோ ஓகே, ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஸோ உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான சென்டென்ஸ் வந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இதே வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வந்து ஒரு இமெயில் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபேக் டாட் ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் இமெயில் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதே நீங்கள் வந்து ஒரு 1000 2000 டேட்டா செட் மாதிரி உங்களுக்கு இமெயில்ஸ் வேணும், அப்படி இல்லைன்னா ஒரு 1000 2000 டேட்டா செட் மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வேணும், இல்லை என்ன நம்பர் ஆஃப் ப்ரொஃபைல்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்களே ஜென்ரேட் பண்ணி அதை சிஎஸ்வி ஃபைலுக்கு இம்போர்ட் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு ப்ரொஃபைல் எப்படி ஜென்ரேட் பண்ண காட்டுறேன். ஸோ சேம் திங் தான், டாட் ப்ரொஃபைல்னு போட்டால் ப்ரொஃபைல் ஜென்ரேட் ஆயிரும். ஸோ நான் இப்போ இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு வந்து அப்போ கிளியராக தெரியும். ஸோ இந்த இடத்துல கீழே பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு பர்சனுக்கான டோட்டல் ப்ரொஃபைலோட ஸ்ட்ரக்சரே இங்கே இருக்கும். பிளட் குரூப்பு, செக்ஸு, அட்ரஸ், பர்த் டேட், மெயில், ஜாப், ஸோ எங்கே வேலை பார்க்குறாரு, ஸோ அட்ரஸ் என்ன, கரண்ட் லொக்கேஷன் என்ன, ஸோ லேட்டிடியூட் லாங்கிடியூட், ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் அபவுட் எ பர்சன் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இதை வச்சு கூட நீங்கள் அனலிட்டிக்ஸில் யூஸ் பண்ணலாம், இல்லை டேட்டா அக்ரிகேஷன் யூஸ் ரிமைனிங் 1 or 2 சொல்லிடுறேன். ஸோ ஃபேக். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜில் கூட வந்து நீங்கள் வந்து ஃபேக் இன்ஃபர்மேஷன் ஜென்ரேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது தமிழில் பண்ணலாம், அண்ட் தென் ஸ்பானிஷு, அண்ட் தென் ஜாப்பனீஸு, சைனீஸு, ஸோ எல்லா லாங்குவேஜ்லேயும் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஃபேக்கர் டாக்குமெண்டேஷனில் இருக்கும். அது அந்த மாதிரி உங்களுக்கு வேறு லாங்குவேஜில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து நீங்கள் கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 1 or 2 லைன்ஸு பைத்தான் ஃபைலில் ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நேம் கொடுக்குறேன். ஸோ நேம் கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஃபேக் நேம் ஜென்ரேட் பண்ண சொல்லி ரன் ஆகுது, ஆனால் ஆயிடுச்சு. ஸோ ராபர்ட் லீ ஃபேக் நேம் வந்திருக்கு. ஸோ இதே நீங்கள் வந்து மல்டிபிள் டைம்ஸ் எனக்கு ப்ரொஃபைல் வேணும், இல்லை மல்டிபிள் டைம்ஸ் எனக்கு
இது வேணும்னு நினைச்சீங்கன்னா, ஸோ இந்த மாரி நீங்க வந்து லூப்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நோட் யூஸ் பண்ணிட்டு நம்ம இதை ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 10 நேம்ஸ். ஸோ இதே மாதிரி நீங்கள் 1000 2000 எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிவிட்டு அதை CSV ஃபைலை இம்போர்ட் பண்ணி அதை நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.